இப்போ உடுப்பு கடை வந்து நாங்கள் எல்லாம் தெரியல அதுதான் எல்லாம் போட்டதெல்லாம் தெரியல கடைக்கு என்ன பேர் ஒரு அவைத்த பேர் வச்சா வழியா இங்கே ஆள் இருந்துருக்குங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் காய்னன் இருக்கிறோம். எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா விதுசர்மிட்ட வந்து நிற்கிறேன். பலமை போல் வந்து இப்போ வெளியில் வந்து போகணும். அதாவது ஒரு என்னென்னு சொல்கிறோம், ஒரு 14 நாள் 13 நாளைக்கிட்ட ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருப்போம். பழையில் இருக்கிற ஒரு அக்காண்ட வீடியோ, அதாவது வந்து அந்த சாமர்த்தியப்பட்ட பிள்ளைய இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு தாப்பன் வந்து செயல் அப்படி ஒரு வீடியோ மாதிரி ஹெடிங் மாதிரி போட்டிருப்போம். அப்போ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு சின்னதாண்டு இல்லை, ஒரு வீடியோ போட்டு ஒரு கிழமையாலையோ 2 கிழமையாலையோ 1 கிழமை வரும் அவங்க ஒரு 20,000 ரூபா காசு வந்து லண்டனில் இருக்கிற அக்கா ஒரு ஆள் வந்து தந்துருந்தாங்க. அப்போ அது கொடுத்து வந்து ஒரு 2 நாள் ஒரு 3 நாளைக்கிட்ட வரும் அவங்களுக்கு அந்த 20,000 ரூபா காசு கொடுத்து. அவங்க மெயினாக வந்து முதலே வந்து கேட்ட ஒரு ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா நாங்கள் ஒரு உடுப்பு கடை மாதிரி வச்சுருந்தோம், நாங்கள் வீட்டிலேயே வந்து வச்சுருந்தாங்க. அந்த உடுப்பு கடை வந்து இப்போ கொஞ்சம் கடனுவல் கொடுத்து அந்த உடுப்பு கடை வந்து இப்போ நடத்தாமையே அப்படியே விட்டுட்டோம், அப்படியே ஸ்டொப் ஆகிட்டுது. அப்போ அதிலேயே கொஞ்சம் நட்டப்பட்டுட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டுதான் இனிமேல் என்ன செய்ய போகிறீங்களா, அப்படித்தான் மறுபடியும் வந்து நீங்கள் கடன் பட போகிறீங்கன்னு சொல்ல அவங்க சொல்லியிருந்தாங்களா. இப்போ நாங்கள் மெயினில் வந்து எங்களோட வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் கிட்ட வரும் அந்த பல பெட்ரோல் சைட்டுக்கு பக்கத்தில், அதாவது ஏனியன் ரோட்டு. அதில் வந்து நாங்கள் அந்த ஒரு என்ன சொல்கிறோம், சும்மா நார்மலாக வந்து அந்த கொட்டியெல்லாம் பிப்பின்னு அந்த உடுப்பு அந்த ஒரு வந்து செய்யப்படணும்னு சொல்லியிருந்தாங்களா அந்த அக்கா. அப்போ அதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் தொகைக்கு வந்து ஒரு உடுப்போல் வந்து வேண்டி கொடுக்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் பிறகு வந்து சொல்கிறேன், நான் கொடுத்த கொண்டாண்டு இப்போ உடுப்பு கடை வந்து நாங்கள் மெயினாக வந்து ஒரு போட்டு கொடுக்குற மாதிரி தான் ஒரு செட்டப்பில் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு அக்கா வந்து பெரிய ஒரு கடை மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் விலை குறைச்சி வந்து வாங்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து வசூல் வந்து போயிட்டாங்க, அதாவது பழையிலேருந்து யாழ்ப்பாணம் வந்து போயிட்டாங்க. இப்போ தான் நாங்கள் போகிறோம். பார்த்தீங்கன்னா அவங்க போய் கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அப்போ நாங்களுமே வேலைக்கு போகணும். அதை ஆஃபீஸ் இப்போ தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தவன். இப்போ தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அங்கே போவோம். அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணம் போகணும். இதை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து யாழ்ப்பாணம் போகிறதா அப்படியே பார்ப்போம். போகுது அப்போ அதை சொல்கிறீங்க. ஓகே, இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அந்த டிப்பாடியால் ஒரு சந்தி கொண்டு வருது. அந்த ஏஎல் கிளாஸில் போட் போட்டுக்கூடாது. அறிவியல் கல்வி நிலையம் சரி, ஓகே. இது காலம் போகணுமா? சரியா வந்து அந்த பாதையில் இருக்கமே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மேப் மாதிரி தானே வந்துட்டு அதே இடத்துல கேட்டு இதெல்லாம் வந்துட்டு இப்போ போகணும். கொடுப்புவாங்க பார்த்துருங்க. முதல் வீடாங்க காணையில் பாபு சாண்டாட்டே இல்லைன்னு இல்லை நான் ஓமறது. நீங்களே இங்கே நிற்கணுமே இதான் இருக்கிறேன் வீட்டில் இடங்க ஜீவா இங்கே இருக்கா ஜாவேரெக்ஸ் கலெக்ட் எனக்கு கலெக்ட் பண்ண நாங்கள் வந்து பார்ப்போம். அவங்கள வந்து எடுத்துகிறதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழையிலேருந்து அந்த அக்கா வந்து யாழ்ப்பாண டவுன்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியல, எங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. உடுப்பு பெரிய நாங்கள் சும்மா வேண்டி கொண்டு போய் விற்கணுமா தெரியாது. வாங்கி கொடுத்தீங்களா? உடுப்பு வாங்கி கொடுக்கல தானே. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிற்கிறாங்க, அவங்க தொடர்ச்சியாக வந்திருக்காங்க, அவங்களும் நிற்கிறாங்க. போய் பார்ப்போமா. அக்கா வந்து அக்காக்கள் நிற்கலாம் மக்கணும் ஒரு பார்த்துனீங்களே எல்லாம் அடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அக்காண்ட கடைக்கு தான் வந்து நிற்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து இப்போ நான் யாருன்னு சொன்னேன் வீடியோ எடுத்துனாங்க. அவங்களுக்கு கடை ஒன்று வந்து போட போகிறாங்கன்னு ஆசைப்பட்டவங்க. அந்த சைடில் வந்து கடையண்டு இல்லை, சும்மா நார்மலாக வந்து ஒரு பொருள் விற்கிற மாதிரி இப்போ வேண்டாம் அப்புறம் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள்லாம் கொஞ்சம் மேலே கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன். 1200 அங்கே போய் விற்கிறது அவைகளே 150 ரூபாய்க்கு சொன்னாங்க. ஆனால் சரிக்கிறவாசி நீங்கள் குறைக்கணும். சரிக்கிறவாசி நல்லது. நீங்களும் பெரிய
மாளிகை வீடுலாம் வச்சு விக்கிறீங்களா? பிரச்சனை இல்லை. நாங்கள் இன்னும் பெரிய கடை 22 வருஷம் அங்க உரும்புறையில 2 கடை இருக்கு. அது இல்ல இல்ல அதெல்லாம் தான் இப்ப நாங்கள் இங்க வந்து சொல்லி செய்து 2 வாரம் நான் கடையில தான் கூட கொடுப்போம். சரி அக்கா நீங்க எல்லாம் பார்த்தாச்சோ நம்ம தான் பார்க்க போறீங்களா? வேற யாருங்க மங்கள் யார் தங்கச்சி வாங்க. நீங்க கேட்ட மாதிரி ஓகே. நீங்களும் பாத்துங்க செலக்ட் பண்ணுவீங்களா? சரிங்க பாத்து எடுங்க. பாத்து எடுத்து பாருங்க. எங்களுக்கு வந்து ஒண்ணும் தெரியாது. அதனால வந்து நாங்க போட போய் முதல் புரியுது. நான் வந்து அதுல வச்சு விக்கிறேன்டா பாய்ஸ் டி-ஷர்ட் எல்லாம் ஓகே தானே? கொஞ்சம் பார்த்து மலையில இருந்தானா கொஞ்சம் தெரியாது பார்த்துக்கிட்டு நான் கொஞ்சம் சாமான எடுப்பேன் கொஞ்சம் அடுப்பேன் எடுத்து பார்த்துட்டு பிறகு அது ஓகே ஆகாதுன்னா பிறகு பார்க்கலாம். வேற இதை பார்த்து கொஞ்சம் டிசைனாக பார்த்து எடுக்கும். இப்போ ஆக்களை என்ன மாதிரி இப்போ எடுக்கணுமோ அதே மாதிரி பார்த்து கொடுங்க. எனக்கு தெரியாதாங்க ரோட்ல விற்கிறாண்டே கொஞ்சம் மலிவாக தான் போயிட்டுங்கள் போகிறதுகள் கேட்ட மாதிரி நீங்கள் கொடுத்தா தெரியாது. டி-ஷர்ட் பார்ப்போம் உள்ள பார்க்கலாமா? அது டி-ஷர்ட் பார்க்கலாம். டி-ஷர்ட் கொடுக்குறேன்னா நம்மளா கொடுக்கலாம். டி-ஷர்ட் இதெல்லாம் இது பார்க்க எதால் ஓடும் சின்னாக்கள் போண்டாதுகள் அதுதான் அந்த 380 வேணுங்க. அங்கே கடைக்கு என்ன பேர் பண்ண போறீங்க? எங்கட பேர் கேட்க வேண்டாமா? ஒரு அவட்ட பேர் வச்சா வழியா இருக்கும். ஜோசிக்கிட்டியா? இங்கே இது வந்து ஒரு சும்மா ஒரு கடை ஒன்று வச்சுருந்தவங்களாம் அவங்க. இப்போ வீட்டில் வந்து வச்சு விற்கிறாங்க. எல்லாம் ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் முக்கால்வாசி வந்து கேர்ள்ஸ்ன்னு கொடுக்குறேன். இதுவும் வந்து வேணும் எனக்கா அந்த உடுப்பு கொழுவுறதுமான ஓகே. நாங்கள் ரோட்டில் வச்சு அப்படி விற்கத்தானே அந்த பொலித்தீனும் பண்ணணும் இல்லை பெரிய பொலித்தீன் என்ன மேடம் அவங்க தருவாங்க போல உடுப்பு எடுத்தா பொலித்தீன் போடுவோம். அந்த பொலித்தீன் இல்லை 3 ரூபா காய்ந்தானே அந்த வெள்ளை பொலித்தீன் தெரியுமே விரிச்சு போட மழை வந்து அப்படியே ஃபுல்லாக மூடி விட்டு தண்ணி போவாது. எத்தனை உடுப்பு செலக்ட் பண்ணிட்டீங்க? பில்லை போட்டு பார்ப்போம். ஓகே அடுத்ததை மட்டும் பார்ப்போம். அடுத்த பில்லை பார்த்துட்டு நாங்கள் செய்வோம். இங்கே ஃபுல்லாக வந்து உடுப்பு தானே பாய்ஸினோட ஃபுல்லாக விடக்காமே உள்ளே வந்து பாய்ஸ்னா அந்த பக்கெட்டுடா பக்கெட் உடுப்பு யாரும் இங்கே இப்போ வந்து இங்கே உடுப்பாங்களாம் பாருங்க உடம்பு அந்த இது என்ன கோண்டாவில் இப்போடியிலேருந்து இந்த வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2வது வீடு தான் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து வேண்டலாம். இது ஃபுல்லாக பாய்ஸ் இல்லையா? கடையில் கொடுக்குறேன். அக்காவுக்கு வந்து நான் உடுப்பு கடையோட போட்டு கொடுக்க போகிறேன். கடையில் எல்லாத்தையும் கொட்டாங்க ஒன்றுலேயே நிறைய இருக்கிறாக்கா. அந்த பொம்மையிலாம் தெரியுங்களே பொம்மையிலாம் தெரியுங்களே என்ன பொம்மை விலைக்கு வாங்குறதோ பொம்மை விலைக்கு வாங்குறதோ அப்படியே சரியா ஒன்றும் யோசிக்காதீங்களா கிடைக்கும். யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்து உங்களுக்கு ஓகே என்ன பார்த்து எடுப்போம். இன்னைக்கு படம் இருக்கு சுபமோட கடைசியா பார்க்க நடிக்கணுமா? சரி பார்த்துட்டு டி-ஷர்ட்டில் கொஞ்சம் மட்டும் தான் ஓடுங்க. எடுத்துட்டு பார்ப்போம் 34 கணக்காக இருக்கு காட்டிட்டு போட இங்கே ஆள் இருந்துருக்குங்களே கழுத்துல தெரிய
கழுத்தை பிடிச்சி அமர்த்தி பாருங்க. கழுத்தை பார்த்தா சரி. இல்ல கழுத்தை பிடிச்சி பார்த்து அச்சாம் 100 வீதம் வாழ சத்தியம் போட்டு பேர் காய்ச்சலை மீனை போட்டு காய்ச்சலை மீனை போட்டு காட்டி போட்டு போட்டதில் அவனுக்கு நீ போடு அவள் மயங்கிட்டார், அளவெடுத்து மயங்கிட்டாள். ஓ பின் போட்டீங்கன்னா தெரியும். அக்கா நீங்கள் பாருங்க காட்டுங்க. அவள் சொல்லாமல் எடுத்து போறீங்க, கொடுங்க நான் எடுக்கட்டும். இன்னும் பார்க்கிறேன் இதை போடுறீங்க. இது போடுறேன் போடுறேன் நீங்கள் இவ்வளோ நீங்கள் இப்போ எடுத்து இங்கே இருக்கு. அக்கா வந்து இவ்வளோ தான் எடுத்த சாமான் அப்படியே இருக்கு. இதை பார்ப்போம். பில் போட பார்ப்பேண்ணே. சரி 10 பிக்சோட் 200 அப்படி வரும். சரி ஓகே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடுப்புகள் வந்து வாங்கிட்டாங்க. எல்லாம் எல்லாம் இப்போ கணக்கெல்லாம் பார்த்தாச்சானே? எல்லாம் சரியா கணக்கு இது அதுதான் எல்லாம் போட்டதெல்லாம் சரியா? நீங்கள் பார்த்தீங்களா? அப்படியே பார்த்தீங்களா? இது போடுறதே இதுலையும் போடுங்க. போட்டு விடுறது நீங்கள் பாருங்க பாருங்க இது என்ன விலைன்னு சொல்லுங்களேன். இது இது பாருங்க 1000 1200 700 அப்படி போட்டு கொடுக்குறோம். இது போடுங்க. மற்ற உங்கள்கிட்ட தரப்பால் நம்ம இருக்கா எக்ஸ்ட்ராவா விற்கிற மாதிரி? கொண்டு வர்றது விற்கிற மாதிரி பிரச்சனை இல்லை. இல்லை என்னோட கொண்டு வர்றதான் கிடக்கு. நான் கொண்டு வர்றேன் கடையில் நான் கொண்டு வரேன். நீங்களும் பழையில நான் கடையில் கொடுக்குறேன். நான் கொடுத்து அங்கேயும் கொண்டு என்ன மாதிரி அப்போ நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்களானே இப்போ அங்கே என்ன மாதிரி செய்யலாமா? அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. வாங்க செய்வாங்களாமா? சரி அதான் எனக்கு தெரியாதான் அவங்கள பற்றி. அச்சோ கரண்ட் நிற்கிது சொன்னேன். சரி நீங்கள் விலையில போடுங்க எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் செய்வோமா? தொடர்ச்சி வந்து அவங்க அக்கா கூட கதைக்கணும். சரி கொண்டாங்க. ஓகே இப்போ வந்துட்டு இல்லை சாமான் பண்ணியாச்சானே? இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குது இருந்துட்டு. இப்போ நாங்கள் மெயினாக வந்து ஃபஸ்ட்டுக்கு பார்க்க போகிறதால என்னென்னா மழையில் வந்தால் பஸ்ஸுக்கு மழை வராது தானே? வசதி காசு நான் தம்பிங்களை போய் பார்த்துட்டு செய்யுங்க. ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து முடிஞ்சுது. வேற யார் இவர்? சொந்தக்கார படி என்ன மேடம்? ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் படி ஃப்ரெண்ட் யாரப்ப நீங்களும் கஷ்டமே கஷ்டமாண்டு என்ன வேலையை போகிறீங்க? நீங்கள் மேகம் வேலையை போகிறீங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? 21 வயசு. 21 வயசு. சரி வந்த அங்கே வரைக்கும் கதைப்போமா? சரி இதில் முடிச்சு விடுங்க. ம் ஓகே அந்த வகையில் கொஞ்சம் கிட்ட வாங்க. தம்பி வாங்க கிட்ட வாங்க. ம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பெஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு உடுப்புகள் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து கொடுத்தாச்சு. சவுண்டாக இருக்காது. எங்கள் கிட்ட வாங்க. உடுப்பெல்லாம் வந்து எடுத்து கொடுத்தாச்சு. வேணுமே பார்த்தீங்கன்னா அவங்க பழையில எங்கே உடுப்பு கடை போட போகிறீங்கன்னு சொன்னீங்க? நகாச்சந்தி அந்த சைட்லாம் செய்ய போகிறீங்க. அக்காண்ட கடையும் பார்த்தீங்கன்னா அக்கா ஜாவா ஜாவை அவங்கள்ட கடையில் எங்கேன்னா ஒரு இது என்ன இடம்? கோண்டாவில் டிப்போ அடியிலேருந்து இங்கே சைடில் வந்தீங்கன்னா அவங்களோட கடையில் நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்து வாங்கலாம். வேறு என்ன சொல்கிறது? சந்தோஷமாக்கா சந்தோஷமா? ஓகே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசியிலேயே வந்து சொல்லுவோம். என்ன இப்போ சொல்கிறது ஓகே இல்லை கடையெல்லாம் செய்ய அங்கே சொல்லுவோம் நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஜஸ்ட் வந்து நாங்கள் ஒரு உடுப்புகள் வந்து எடுக்கிறது நாங்கள் நார்மலாக வந்து வீடியோ எடுத்துனாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நாளைக்கு போட்டு போகிறீங்க. நாளைக்கு நாளைக்கு வெயில் வச்சா போடுவீங்க. எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து தாங்க போடுறாக்கு முதல்ல ஒரு 2 மணி நேரம் முன்னாங்க நமக்கு தந்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடியோ வந்து எடுத்து போடலாம் தானே? ஓகே அந்த வகையில் இதோட வந்து அவங்களுமே வந்து போகணும். ஓகே நான் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிட்டோம். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ என்னத்தில் போகிறீங்க? இப்போ இங்கே வந்து பஸ்ஸில் போகிறீங்க. ஓகே வாங்க பஸ்ஸில் கொண்டு எழுத போகிறீங்க. அதில் வச்சு எடுத்துருவோம். அதில் வச்சு சரி அக்கா தேங்க்ஸ் சார். இப்போ மட்டும் நான் ஹெல்மெட் இதுக்கு போல இருக்கு.
சரி நீங்கள் போயிட்டு வாங்க என்ன பஸ் வந்துட்டான் இல்லை போட்டோம் பாய் பாய் பாய்